புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 26. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரனையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சிந்தனை. இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் மற்றவர்களுக்கு இழைக்கின்ற 3 ஆழமான பாவங்களை காட்டுகின்றது. இந்த பாவங்கள் பழைய ஏற்பாட்டு சட்ட கோவையில் இல்லாதவை. இந்த படிப்பினைகளின் மூலம் அடிப்படையான தூய வாழ்வுக்கும் பிறர் அன்பு வாழ்வுக்கும் இயேசு அழைக்கின்றார். முதலாவது வகை சாதாரணமாக மனதிலே கொள்ளுகின்ற பாவமாகும். கோபம் என்ற பாவம் என்பது மற்றவர் மீது நாம் கொள்ளுகின்ற உள்ளார்ந்த வெறுப்பாகும். இந்த பாவத்தின் விளைவு தண்டனை தீர்ப்பு என்று இயேசு கற்பிக்கின்றார். இரண்டாம் நிலை பாவம் மற்றவரை அறிவிலியே என்று சொல்வது. இது மற்றவரை அறிவற்றவர் அல்லது தாழ்ந்தவர் என்று சொல்லி அவமானப்படுத்துவதாகும். மூன்றாவது நிலை பாவம் மற்றவரை முட்டாள் என்பது. இது அறிவிலியே என்ற சொல்லிலும் பார்க்க வலிமையான சொல்லாகும். அத்தோடு வார்த்தைகளால் மற்றவர்களை விமர்சிப்பதையும் குறிக்கின்றது. ஒருவர் தார்மீக ரீதியில் மனிதாபிமானமற்றவர் என்பதை இது குறிக்கின்றது. இவ்வாறு சொல்வது மற்றவர்க்கு எதிரான தார்மீக கண்டனமாகும். இத்தகைய பாவங்களால் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோமா? இந்த பாவங்களில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற அழைப்பு மிகவும் உயர்ந்தது. வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரணத்துக்காக பல சமயங்களில் கோபத்துக்கு உள்ளாகின்றோம். அப்போது நாங்கள் இதில் ஏதாவது ஒரு பாவத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றோம். நாங்கள் கோபம் கொள்பவர்களுக்கு இயலுமான வரை கடுமையான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான சோதனையாக இருக்கின்றது. இயேசுவின் இந்த போதனையை நாம் சரியாக விளங்கி ஏற்றுக்கொண்டால் அது ஒரு சுமையாக இருக்காது. கோபத்துக்கு எதிரான இந்த கட்டளைகள் எதிர்மாறானவை அல்ல. அதாவது மற்றவர்களை வசைபாடுவது ஒரு விதமான திருப்தியை ஒருவரில் ஏற்படுத்துகின்றது. ஆனால் இயேசுவின் இந்த போதனைகள் அந்த திருப்தியை தடுத்து நிறுத்திவிடுகிறது. மற்றவர்களை மன்னிக்க வேண்டுமே என்ற ஒழுக்க வாழ்வு விரக்தியை தரும் ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இயேசுவின் இந்த படிப்பினைகள் விரக்தியை தருமா? அது சுமையாக இருக்குமா?
ஆழமான உண்மை என்னவென்றால், இயேசுவின் இந்த படிப்பினைகள் மற்றவர்களிலும் பார்க்க எங்களுக்கே அதிக நன்மை பயக்கக்கூடியவை. நாம் மற்றவர்கள் மேல் உள்ளார்ந்த கோபம் கொண்டால் என்ன, அவர்களை வார்த்தைகளால் விமர்சித்தால் என்ன, மற்றவர்களை முழுமையாக கண்டனம் செய்தால் என்ன, அவை அவர்களுக்கு வேதனையை ஏற்படுத்தலாம். ஆனால் இவை அவர்களிலும் பார்க்க எங்களுக்கே பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். நாங்கள் உள்ளூர கோபமாக இருந்து கொண்டு வெளியிலே மகிழ்ச்சியாக தோன்றினாலும் அது எமது உள்ளத்தில் பெரும் காயத்தை உண்டு பண்ணுவதோடு கடவுளுடனான எமது உறவிலும் பாதிப்பை கொண்டு வரும். எனவேதான் ஆண்டவரின் இந்த படிப்பினைகளை நாம் சுமைகளாக நோக்காது, கோபமே சுமையானது என்றும் அதிலிருந்து விடுதலை பெறவே ஆண்டவர் அழைக்கின்றார் என்றும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கோபம் என்ற பாவத்தை இன்று சிந்திப்போம். எமது தாறுமாறான கோபமே எமது எதிரி என்பதையும் மற்றவர்கள் அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முன்வருவோம். செபம். ஆண்டவரே, கோபம் என்ற பாவத்தில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென்.